நான் ஃபஸ்ட்டு டைம் சாரோட படம் பண்ணுறது எனக்கு வந்து சார் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கிறது தெரியும். ஏன்னா அப்போ என்ன மாதிரி ஒரு பொசிஷனில் பார்த்தோமோ இப்போயும் அதே போல தான் ஒர்க் பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட அதே இல்லைடா அதுக்கு டூ போட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் கிடையாது. ஓகே நான் ஒர்க் பண்ணுறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்படி வரும். அந்த வயசுல நான் இருப்பேனானே தெரில சார். அவர் இப்போ பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது குறைஞ்சிட்டு தான் இருக்கான்னு தோணுங்க. இல்லை சார், நம்மளுக்கு என்னென்னா சாரை பார்க்கும்போது நம்ம கற்றுக்கிறோன்னா நிறைய கற்றுக்கிறோன்னா இந்த மாதிரி சூழலில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவர் டைரக்டர்கிட்ட எப்படி அவங்க சொல்கிறத எப்படி கேட்குறாங்க, ஒரு ஸ்டாண்ட் டைரக்டாக. நான் வந்து சின்ன பையன், சாரோட கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது. நான் சின்ன பையன், நான் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னாலும் ஓகே இப்படி தான் ஒர்க் பண்ணணுமா, இப்படி தானா, ஓகே 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 போகலாம் டேக் போகலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு பர்சன் சார் வந்து. நான் அவருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்னா, கிளைமேக்ஸ்லேயே இருக்கட்டும், ஓவரால் எல்லா மூவிலையுமே நீங்கள் இந்த கிழங்கு வைக்கிற சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ தேய்ச்சிட்டு வரணும். அதுலலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ணவே முடியாது. ஏன்னா அங்கே வந்து நம்ம மேட்டர்ஸ் போடவே முடியாது, சேஃப்டி மேட்டர் போடவே முடியாது. ஃபுல்லாக ஸ்லிப் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கணும் கீழே. அப்படி ஹார்ட் ஒர்க்கர்.